அண்மை செய்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. மக்களவை, மாநிலங்களவை திமுக உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. மக்களவை, மாநிலங்களவை திமுக உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. மக்களவை, மாநிலங்களவை திமுக உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. மக்களவை, மாநிலங்களவை திமுக உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. மக்களவை, மாநிலங்களவை திமுக உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகதீஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெகதீஷ், எது தொடர்பாக இந்த திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற உள்ளது? கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயம் முரசொலி வளாகத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. திமுக நாடாளுமன்ற, மாநிலங்களவை, மக்களவை கூட்டமானது தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த கூட்டமானது தற்போது 1 மணி நேரம் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சிறப்பு வாக்காளர் திருத்த முகாம்கள் குறித்தும் அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதும், மேலும் தேசிய அளவில் அந்த பிரச்சனையில் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து முக்கிய ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 6 மாதங்களில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள சூழ்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பங்களிப்பு அதில் எவ்வாறு இருக்க வேண்டும், தொகுதிகளில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷ்.